இன்றைக்கி சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு ஹோம்மேடாக செஞ்ச பன்னீரை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கிட்டு அதே பேனில் ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 முந்திரி பருப்பு, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பட்டை, லவங்கம், பிரிந்தி இலை, ஒரு நட்சத்திரம், 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பொரிச்சு வச்சுக்கிற பன்னீரை அது கூட சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக காஞ்ச வெந்தயக்கீரையை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.